உங்கள நிறைய பேர் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தவளை நான் மரம் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு மரம் ஏற ஆரம்பிச்சிச்சான். சுற்றி உள்ள மற்ற தவளையெல்லாம் உன்னால் முடியாது, நீ ஏற முடியாது, நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி உள்ள மற்ற தவளையெல்லாம் கத்துச்சான். ஆனால் இந்த தவளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அந்த மரத்தை ஏறவும் செஞ்சிருச்சான். ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காதான். சுற்றி இருக்க மற்ற தவளையெல்லாம் இதை என்கரேஜ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அது அந்த மரத்தை ஏறிடுச்சான். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் யாரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், யார் சத்தத்தை கேட்கக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணுறதுல தான் நம்மளோட வெற்றியும் தோல்வியும் இருக்குது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது வெற்றியுள்ள வாழ்க்கையும் சமாதானமான வாழ்க்கையும் வாழலாம். இது மனுஷங்க பேசுறத பார்த்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை சமாதானம் இல்லாம தோல்வி நிறைஞ்ச வாழ்க்கையா தான் இருக்கும். வேதத்துல பாருங்க, ஏசாயா 51:7 போட்டிருக்கு, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, ஈசப்போட வசனங்கள் உங்களோட இருதயத்துல இருக்கும் போது மனுஷங்க உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கும் போதோ இல்லை கிண்டல் பண்ணும் போதோ உங்களை அவமானப்படுத்தும் போதோ நீங்க அதை பார்த்து பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எப்படி அந்த தவளை மற்றவங்க முடியாதுன்னு சொல்ற அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை கேட்காம முன்னேறி போச்சோ, அதே போல நீங்க மனுஷங்க பேசுற வார்த்தைகளை கேட்காம தேவனை மட்டும் நோக்கி அவர் சொல்ற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடங்க. நிச்சயமா சமாதானமான வெற்றி நிறைந்த வாழ்க்கையை வாழலாம். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Many of you might have heard the story of a frog climbing a tree. When a frog decided to climb a tree, the other frogs around him discouraged him by saying that you cannot climb a tree, you cannot do it, come down right now. But somehow the frog managed to climb the tree and it reached the top of the tree. That's because the frog was deaf, and he thought the other frogs were encouraging him to climb the tree. Likewise, in our life, we should be deaf to the people who discourage us and insult us and say hurtful things to us. Instead, we have to pay close attention to the teaching of our Lord. Look what the Bible says in Isaiah chapter 51:7. If you want to do right and obey my teaching with all your heart, then pay close attention. Do not be discouraged when others insult you and say hurtful things. Yes, if you want to obey our Lord's preaching, and if you want to walk in His way, and if you want to live a blessed life, ignore all the insult and hurtful things the people around you are saying to you, and don't be discouraged by their action. Be deaf to their action and pay close attention to our God's word and walk in His way and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.